சுண்டக்காய் எனும் நான். சிலு சிலுன்னு காற்று அடிக்கிற ஒரு மரத்து நிழல்ல கம்மங்கூழ் வண்டி இருந்தது. பெரிய பானையில் கம்மங்கூழ், நறுக்குன வெங்காயம், சுண்டக்காய் வத்தல், உப்பு காரம் சேர்த்த மாங்காய், அரிசி வத்தல்னு தட்டு நிறைய குமிச்சு வச்சிருந்தாங்க. சுண்டக்காய் எனும் நான் அந்த தட்டில் இருந்துதான் பேசுகிறேன். வெங்காயமும் மாங்காயும் காய்தானே, அதுக்கு கிடைக்கிற மரியாதை எனக்கு இல்லை. இந்த ரெண்டையும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க. எனக்கு அந்த மவுசு இல்லைன்னு நினச்சா மனசு வேதனையாத்தான் இருக்கு. நானும் ஒரு வெங்காயமாக இருந்திருந்தா எப்படி இருக்கும்? அட, என்ன ஆச்சரியம்! சுண்டக்காய் இப்போ வெறும் வெங்காயமாக மாறியாச்சு. அறுவடை செஞ்ச விவசாயியோட கையில் நின்று உலகத்தை பார்த்துச்சு. வண்டி ஏறி கடை வீதிக்கு போச்சு. காய்கடையிலிருந்து அது கம்மங்கூழ் கடைக்கு வந்தது. கடைக்கார அம்மா வெங்காயம் நறுக்கும்போது கண்ணீர் விடுவதை கண்டு வெங்காயமாக மாறின சுண்டக்காய் வருந்துச்சு. அவங்க கையில் அகப்படாமல் குதிச்சு வீதியில் ஓடுச்சு. வெங்காயமாக மாறினானா வீதியில் ஓடுனேன். அங்கிருந்து கடைகளை வேடிக்கை பார்த்தபடியே உருண்டு போனேன். மூக்க துழைக்கிற மனம். அந்த கடை வாசலில் நின்று பார்த்தேன். பிரியாணி சாப்பிட்டுட்டு வெளியில் வந்த 2 பேர் பிரியாணியோட கொடுத்த கத்திரிக்காய் குழம்பை பற்றி பாராட்டி தள்ளினாங்க. உடனே நானும் கத்திரிக்காயாக மாற ஆசைப்பட்டேன். மறுகணம் கத்திரிக்காய் செடியில் பூத்தேன். கத்திரிக்காயாக மாறின சுண்டக்காய் எனக்கு ஒரே மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? என்னோட கத்திரிப்பூ நிறமும் தலையில் இருக்கிற பச்சை நிற கிரீடமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காய்கடைக்கு கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு போனேன். அங்கே பிரியாணி மனம். கத்திரிக்காய் குழம்பு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டு அம்மா, ஓ இதுவும் சொத்த அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. திரும்பவும் என்னை புறக்கணிச்சிட்டாங்க. அட, தகன்னு தக்காளி மின்னுதில்ல. நான் ஒரு தக்காளியாக இருந்திருந்தா எவ்வளோ அழகாக இருந்திருப்பேன்ல. தக்காளியா நான் மாறியாச்சு. என்ன இது வீட்டு தோட்டம் போல இருக்கே. ஒரு சின்ன பொண்ணு என்னை நோக்கி வர்றா. டபக் பறிச்சிட்டா. இவ கையில் என்னென்ன பாடுபட போறேனோ. பாப்பா எங்கே போன, சாப்பிடவா அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட்டுட்டே வந்தார். நாளைக்கு பறிக்கலாம்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே பறிச்சிட்டியா? சரி பரவாயில்ல, மேஜையில் வச்சுட்டு சாப்பிடவா. நான் இன்னைக்கு உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், புது கதை என்றார் அவளின் அப்பா. இன்னைக்கு அவங்க வீட்டில் கம்மங்கூழ். ஒரு டம்ளரில் கம்மங்கூழை கொடுத்துட்டு கதை சொல்ல ஆரம்பித்தார் அவங்க அப்பா. ஒரு நாள் என்ன ஆச்சு, கடையிலிருந்து காய் வாங்கிட்டு வரும்போது அந்த பையில் ஒரு சுண்டக்காய் இருந்துச்சு. காய்கறி எடுத்து வைக்கும்போது அந்த சுண்டக்காய் பேசிச்சு. என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன். என்னது, சுண்டக்காய் பேசிச்சா அப்படின்னு அந்த குழந்தை ஆர்வமாக கேட்டா. ஆமாம் கதை கேளு, இந்தா இதையும் சாப்பிடு அப்படின்னு ஒரு சுண்டக்காய் அவங்க அப்பா கொடுத்துட்டு அந்த கதையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சு. சுண்டக்காய் ஷெர்லாக் ஹோம்ஸா, துப்பறியும் சாம்புவா, கிரிக்கெட் வீரர் போல, ஏன் இஸ்ரோ விஞ்ஞானியா கூட கதையில் வந்தது. அந்த சின்ன பொண்ணுக்கு மட்டும் இல்லை, கதை கேட்க எனக்கும் ரொம்பவே ஆர்வமாக இருந்தது. அட, ஒரு சுண்டக்காயை வச்சு இவ்வளோ சுவாரஸ்யமாக கதை சொல்ல முடியுமான்னு ஆச்சரியமாக இருந்தது. கதை கேட்குற ஆர்வத்தில் அந்த பொண்ணு கம்மங்கூழும் குடிச்சா, சுண்டக்காய் வத்தலையும் சாப்பிட்டா. வெங்காயம், கத்திரிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு இல்லை, எனக்கு சுண்டக்காயாக மாறணும். நான் மீண்டும் சுண்டக்காயாக மாறினேன். இன்னும் இந்த சுண்டக்காய் என்னென்ன பண்ணுச்சுன்னு உங்களுக்கு கேட்க ஆர்வமாக இருக்கா? காத்திருந்து கேளுங்க.